ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹாப்பி பிக்ஸ். நான் ரேணுகா தினேஷ்குமார். பார்பிக்யூ நேஷனோட கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்வீட் கார்னை நான் நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கார்னை அதிலே சேர்த்து நான் டைரெக்டாக தண்ணிக்குள்ளேயே போட்டு வேக வைக்கிறேன். இந்த கார்ன் ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்தாலே போதும். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்ன் ரொம்ப ட்ரையாக பண்ணாமல் லைட்டாக அதில் ஈரம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளாரும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும் ஆட் பண்ண போகிறோம். அது கூட கொஞ்சம் நான் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாவு கார்னில் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கோட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ண கார்ன் இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆகட்டும். இது ரொம்ப சூடாக புகை வர அளவுக்கு அந்த எண்ணெய் சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நான் இதை மூடி வைக்கிறேன். லைட்டாக ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வைக்கிறேன். ஏன் அப்படின்னா கார்ன் லைட்டாக வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணுறேன். இந்த கார்னில் கொஞ்சம் நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ எல்லா கார்னையும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த கிறிஸ்பி கார்னில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், சால்ட், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் சாட் மசாலா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மேலே நான் பொடியை கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் ஒரே மாதிரி கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.